வேண்டுகிறேன். சார், இந்த சனி நீராடு இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க பெண்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுருச்சு அப்படின்னு என்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப பெண்களை புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்களா சார்? கண்டிப்பாக இல்லை. பழைய காலத்துல பெண்களானவர்கள் வீட்டை விட்டே வெளியில் இல்லாத வீட்டு உள்ளேயே தான் இருந்திருக்கிறாங்க. அதனால பெண்களை புறக்கணிக்கவில்லை. அவர்களும் நன்றாக நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக நம் முன்னோர்கள் ஒரு சிறப்பான பழக்க வழக்கத்தை நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த பழக்கத்தை நாம இன்று வரையும் செய்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அதையும் முறையா செய்யறதில்லை. அந்த பழக்கம்தான் விடியற் காலை 5 மணிக்கு வீட்டு வாசலை சுத்தம் பண்ணி நீர் தெளித்து கோலம் போடுகின்ற பழக்கம். இன்னைக்கு எல்லார்கிட்டயும் அது இருக்கு. ஆனா அந்த நேரத்தை மட்டும் விட்டுட்டாங்க. இது செய்ய வேண்டிய சரியான நேரம் 5 மணிக்கு. சரிங்களா? இத பத்தி நான் விளக்கம் சொல்லணும்னா நீங்க பஞ்சபூதத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பஞ்சபூதங்கள் என்றால் என்ன? பஞ்சபூதங்கள் என்பது ஆகாயம், நெருப்பு, நிலம், காற்று, நீர். இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி தான் உயிர் சக்தியாக மாறுகிறது. இந்த பஞ்சபூத சக்தி இல்லை என்றால் உயிரினங்கள் இல்லை. இதற்கு என்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சமையலுக்காக அரிசி பருப்பெல்லாம் வச்சிருக்கிறோம். இது நல்லா டைட்டா மூடி வச்சிருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஒரே ஒரு நாள் ஈரப்பதனான கையால, அதாவது ஈரம் தண்ணி கையில ஒட்டிக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்ல, லேசாக ஈரப்பதம் உள்ள கையால அந்த அரிசியையோ பருப்பையோ அள்ளிட்டீங்கன்னா அடுத்த 2 நாள்ல அந்த அரிசியிலையோ அல்லது பருப்புலையோ என்ன கிடைக்கும்? புழு உற்பத்தி ஆயிடும். அப்ப அந்த புழு எப்படி உற்பத்தி ஆகிறது? யாராவது அந்த புழு உற்பத்தி ஆகக்கூடிய முட்டையை போட்டாங்களா? இல்ல. நீங்க செய்த ஒரே தப்பு, ஈரப்பதனான கையை வச்சு அந்த தானியத்தை அள்ளுனதுதான். அதற்கு பிறகு புழு உற்பத்தி ஆயிருக்கு. நம்முடைய உணவு தானியங்களில் பஞ்சபூத சக்தியான நீர் சக்தியை தவிர மற்ற 4 சக்திகளும் திணிவுற்று இருக்கிறது. எப்போ உங்களுடைய ஈரப்பதனான கையின் மூலமாக நீர் சக்தி அங்கு இடம் மாறுகிறதோ அப்போ பஞ்சபூதங்களுடைய சக்தியினுடைய திணிவு ஏற்பட்டு ஓரறி உயிரான புழு உற்பத்தியாகிறது. இந்த உயிரினம் உற்பத்தியாவதற்கு காரணம் பஞ்சபூத சக்தியே. பஞ்சபூதத்தினுடைய சக்தி திணிவே ஓர் உயிரை உற்பத்தி பண்ணுகிறது, ஒரு உயிராக மாறுகிறது. இந்த பஞ்சபூத சக்தி இல்லை என்றால் உயிரினங்களே இல்லை. இந்த ஓரறி உயிர் தான் பரிணாம வளர்ச்சியில் 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவாக மனிதன் வளர்ந்திருக்கிறான் என்கிறது சயின்ஸ் சொல்லுது. பரிணாம வளர்ச்சியில முதல் தோன்றியது, இந்த உலகத்தில் தோன்றியது ஓரறிவு உயிர். அதற்கு பிறகு அது பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து 6 அறிவுயான மனிதன் வந்திருக்கிறாங்க. ஆக பஞ்சபூத சக்தியே ஓர் உயிர். பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் உயிர்கள் இல்லை. பஞ்சபூத சக்தியே ஒரு உடலில் வரும்போது அது உயிர் சக்தியாக, அந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் சக்தியாக மாறுகிறது. இதைத்தான் நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். அண்டமாகிய இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பஞ்சபூத சக்தியானது ஒரு பிண்டமாகிய உடலில் சென்று அதை இயக்கக்கூடிய உயிர் சக்தியாக மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த உயிர் சக்தி எப்படி மனிதர்களுக்கு போகுது? இந்த உயிர் சக்தி எப்படி இந்த உடல் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல நிறைய சக்கரங்கள் இருக்குது. மொத்தம் 7 சக்கரங்கள். இந்த சக்கரங்களை உணர்ந்து அதனுடைய தன்மைகளை அறிந்து நமக்கு நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சக்கரங்கள் என்னென்ன சக்கரங்கள்? சகசிராரம் அப்படிங்கிறது உச்சந்தலைங்க, ஆக்ஞனை என்கிறது 2 புருவங்களுக்கு மத்தியில்,
விசுப்திங்கிறது தொண்டையில், அநாகதம்ங்கிறது நெஞ்சில, மணிப்புரகங்கிறது தொப்புள்ள, அதற்கு கீழ் சுவாதிஷ்டானம், அதற்கு கீழ் மூலாதாரம். இந்த 7 சக்கரங்களும் நம் உடலை இயக்கக்கூடியது. இதுல முதலில் சொன்ன சகசிராரம் ஆகியன 2ம் முதல் நிலை சக்கரங்கள், உயர்நிலை சக்கரங்கள். அதை பத்தி நான் வகுப்புல உங்களுக்கு சொல்லித்தரேன். எஞ்சி இருக்கக்கூடிய 5 சக்கரங்களும் பஞ்சபூதத்தோடு நேரடியாக தொடர்புடையவை. இதுல விசுப்தி என்பது ஆகாயத்தோடும், அநாகதம் என்பது காற்றோடும், மணிப்புரகம் என்பது நெருப்போடும், சுவாதிஷ்டானம் என்பது நீரோடும், மூலாதாரம் என்பது நிலத்தோடும் தொடர்புடையது. இந்த 5 சக்கரங்களும் இந்த 5 பூதங்களில் இருக்கக்கூடிய சக்தியை கிரகித்து அவை எல்லாம் ஒன்றாக மூலாதாரத்தில் இணைக்கப்பட்டு உயிர் சக்தியாக நம் உடலிற்கு சென்று நம் உடலில் உள்ள உள்ளுறுப்புகளையும் நம்மையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மூலாதாரம் என்பது நிலம் சார்ந்த ஒரு சக்கரம். இந்த மூலாதாரத்துக்கு என்ன பெருமையோ அதே போல இந்த நிலத்திற்கும் ஒரு பெருமை உண்டு. என்ன என்றால், பஞ்சபூதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது நிலம். இந்த நிலத்தில் பெருமை என்னன்னா, மற்ற 4 பூதங்களையும் அது அடக்கி உள்ளது. நீர் பூமியில் இருக்குது, காற்று அதிலிருந்து வெளிப்படுகிறது, நெருப்பு பூமியில் இருக்குது, ஆகாயத்தில் அது சூழ்ந்து இருக்கிறது. ஆக மற்ற 4 பூதங்களை தன்னகத்தை அடக்கி உள்ள ஒரு சிறப்பான ஒரு பூதம் பூமி. இந்த பூமி இன்னும் ஒரு மிகச்சிறப்பான செயலை செய்து என்னன்னு பாத்தீங்கன்னா, தன்னிடம் உள்ள 4 பூதங்களுடைய சக்தியும் தன்னுடைய பூமியினுடைய சக்தியை இணைத்து உயிர் சக்தியாக, எப்படி மூலாதாரம் உயிர் சக்தியாக உற்பத்தி பண்ணுகிறதோ அதே போல இந்த நிலமும் உயிர் சக்தியாக மற்ற 4 பூதங்களில் இருந்து கிடைக்கப்பட்ட சக்தியும் தன்னுடைய சக்தியும் இணைத்து உயிர் சக்தியாக வெளிப்படுத்துகிறது. அது உயிர் சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய நேரம்தான் காலை, விடியற் காலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்தை நம் முன்னோர்கள் எப்படி குறிப்பிட்டிருக்கிறார்கள்? பிரம்ம முகூர்த்தம் அப்படி என்று. முகூர்த்தம் என்பது 1:30 மணி நேரத்தை குறிக்கக்கூடிய கால அளவு. பிரம்மம் என்பது உயிர். இந்த உயிரை ஊக்குவிக்கக்கூடிய உயிர் சக்திகள் வெளிப்படக்கூடிய இந்த 1:30 மணி நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னார்கள். அப்படி அந்த 1:30 மணி நேரத்தில் அந்த உயிர் சக்தி வெளிப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த உயிர் சக்தியை பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக காலை 5 மணிக்கு வீட்டிலேயே தங்கியிருந்த, வீட்டிலேயே அடங்கி கிடந்த அந்த பெண்களை வாசலுக்கு கொண்டு வந்து அந்த வாசலை சுத்தப்படுத்தி அதுக்கு நீர் தெளித்து கோலம் போட வைத்தார்கள். இந்த செயலை செய்யறதுக்கு குறைந்தது 3/4 மணியிலிருந்து 1 மணி நேரம் ஆகும் அந்த காலத்துல. ஆக இந்த 1 மணி நேரம் வரையிலும் அந்த பெண்கள் அந்த உயிர் சக்தியை கிரகிக்கும் தன்மையை அடைகிறார்கள். அந்த பெண்களுடைய நலன் கருதி தான் அந்த பெண்களை இந்த பழக்கத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். ஆக பெண்களுடைய நலனும் புறக்கணிக்கப்படவில்லை. நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் நம்முடைய பழக்க வழக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். பெண்கள் நலமுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பழக்கம்தான் இந்த பழக்கம். இதை முறையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் உங்களுடைய வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி நீர் தெளித்து கோலமிட வேண்டும். அந்த நேரத்தில் வெளிப்படக்கூடிய, பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உயிர் சக்தியானது உங்கள் உடல் ஏற்றுக்கொள்ளும். உங்கள் உடல் அந்த சக்தியை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் நோயற்ற வாழ்வு வாழ முடியும்.